யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் மாதாத்மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனத மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிரியர்கள். இந்த மந்திரங்களில் சில விஷயங்கள் ரொம்ப அற்புதமானது. வேத மந்திரங்களும் இருக்குது, மாந்திரிக மந்திரங்களும் இருக்குது, பெரியவங்க சொன்ன பக்தி வழியில் சொல்லப்பட்ட மந்திரங்களும் இருக்குது. இதில் சில மந்திரங்களுக்கு அங்கன்யாச கரன்யாசங்கள் உண்டு, தியானம் உண்டு. பொதுவாக சாதாரண பலன் கோரி ஜபிக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான நியமனங்கள் எதுவும் கிடையாது. கடுமையான நியமனங்கள் இல்லாமல் சாதாரண ஜபிக்கலாம். இப்போ துர்காதேவி வழிபாடுன்றது ரொம்ப பிரபலமாக இருக்குது. இது நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட துர்கையை வடவாயில் செல்வி அப்படின்னு தமிழ் அழைப்பா. துர்கையை கொற்றவைன்னு சொல்லியும் காளியாகவும் பலவித ரூபங்களில் பூஜிக்கக்கூடிய வழிமுறைகள் உண்டு. பெண் தெய்வங்களை காளி ஸ்வரூபமாகவும் பைரவி ஸ்வரூபமாகவும் பத்மாவதி ஸ்வரூபமாகவும் துர்கா ஸ்வரூபமாகவும் பல விதங்களில் தெய்வீக சக்தியை நம்ம பூஜிக்கிறோம். இதில் நவதுர்கைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப பிரபலம். விஷ்ணு துர்கை, சாந்தி துர்கை, லவண துர்கை, சூலனி துர்கை, இப்படி 9 விதமான விசேஷமான துர்கைகள் உண்டு. இப்போ இந்த துர்கையோட மந்திரங்களை ஜெபித்தால் என்ன பலன் அப்படின்னும் போது ஒரு துர்காதேவியோட மந்திரத்துக்கு ஒரு பலன் உண்டு. இப்போ எளிய வழியில் உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான துர்கையோட மந்திரத்தை சொல்கிறோம். ரொம்ப சுலபமாகவும் எளிமையாகவும் நினைத்தவுடன் காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய துர்காதேவியோட மந்திரத்தை சொல்கிறோம். செவ்வாய்க்கிழமை அல்லது அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அஷ்டமி நவமி விசேஷம், செவ்வாய்க்கிழமை விசேஷம். சூளம் வச்சும் வழிபாடு பண்ணலாம் அல்லது நேரடியாகவும் ஜபிக்கலாம். கோர்ட்டு வழக்கு, சண்டை சச்சரவு, சத்ரு பயம், செய்வினை எல்லாத்துக்கும் இது வரப்பிரசாதம். எலுமிச்சப்பழத்தில் இந்த மந்திரத்தை 21 ஊர் ஜபிச்சு எடுத்துகிட்டு போனால் சத்ரு பயம், கோர்ட்டு வழக்கு சாதகமாக இருக்கும். கட்டாயம் விரோதிகள் நம்மளை விட்டு விலகி போவான். இந்த மந்திரத்தை துர்காதேவி மந்திரத்தை அபஸ்மார பிரயோகங்களாகவும் பண்ணுவான், மாந்திரிக பிரயோகமாகவும். அதாவது எலுமிச்சப்பழத்தில் மந்திரிச்சு ஓடுற நதியில் விட்டுருவான், கடல் அல்லது ஓடக்கூடிய நதிகளில். இது அபஸ்மார பிரயோகத்தில் ஒரு பிரயோகம். சத்துருக்களை கடுமையாக துன்புறுத்துவான். ஆனால் நாம் அப்படிலாம் நினைக்காமல் நமக்கும் இதமாக இருக்கணும், சத்துருக்களோட உபாதையும் இருக்கக்கூடாது, நம்மளும் நன்னா இருக்கணும், விரோதிகளும் நன்னா இருக்கட்டும். ஆனால் விரோதம் மட்டும் இருக்கக்கூடாதுன்ற நினைப்போட நல்ல சிந்தனைகளோட இந்த துர்கையோட அருளால் நல்லதே நடக்கும். எப்பயுமே நமக்கு தீய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா, தீய சிந்தனைன்றது துர்நாற்றம் மாதிரி. இப்போ நாம் இருக்கக்கூடிய அறையில் துர்நாற்றத்தை அனுமதிப்போமா? சந்தனத்தை தான் வச்சுப்போமா தவிர துர்நாற்றத்தை நாம் தூங்குகிற அறையில் வச்சுப்போமா? அதே மாதிரி நம்ம இருதயத்தில் தேவையற்ற தீய சிந்தனைகளை புகுத்துறதை விட நல்ல சிந்தனைகளோட நாமும் நன்னா இருக்கணும், சத்ருவும் நம்மளை விட்டு விலகணும். ஆனால் சத்ரு அழியணுன்ற எண்ணம் வேண்டாம். அப்படி ஒரு உயர்ந்த சிந்தனையோடு ஜபித்தால் கட்டாயம் துர்கையோட அருளால் மங்களங்கள்லாம் கட்டாயம் உண்டாகும். ஓம் தும் துர்காதேவீம் சரணமகம் பிரவத்தியே. மறுபடியும் சொல்ல எழுதிக்கங்க. ஓம் தும் துர்கா தேவீம் சரணமகம் பிரவத்தியே. இந்த மந்திரத்தை 108 அல்லது 32 ஊர் ஜபம் செய்யலாம். குறைந்தபட்சம் 2 மண்டலம் 90 நாள் ஜபம் செய்யுங்க. எலுமிச்சப்பழ பிரயோகம் செய்யறதுக்கு உகந்தது. கடும் பிரச்சனையில் குங்குமத்தில் ஜபித்து நிறுத்தில திட்டுன்னு போகலாம் திலகமாக. சத்ருவசியம் உண்டாகும், பயம் விலகும், கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் சாதகமாகும், சோதனைகள் சாதனைகளாக முடியும். அதனால் உங்கள் எண்ணங்கள்லாம் வண்ணங்கள் பெறுவதற்கு, வாழ்க்கை வளமாகிறதுக்கு துர்கையோட அருளை நாடி தேடி சென்னீங்கன்னா கட்டாயம் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை நீங்கள் சந்திக்க முடியும். மங்களானி பவன்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம். திருப்பதி கோவில் மாதிரியே இந்த கோவில் உள்ள வைகுண்ட காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் திருப்பதி போனவங்கலாம் தெரியும். இந்த வைகுண்ட காம்ப்ளெக்ஸ்னு போட்டிருக்கோம். அது வழியாக தான் நம்ம என்ட்ரி ஆகி உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கோவில்லையும் வைகுண்ட காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய அந்த திருப்பதியில் பார்த்துருப்பீங்க, இந்த கூண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் சில தடுப்புகள் வைக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள்.